ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து மனசு உடைஞ்சு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ண உடனே ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், மெயினாக வந்துட்டு அவங்க 2 பேரும் எங்கெங்கே போனாங்களோ எல்லா இடத்துக்குமே வந்து தியாவோட எங்கெங்கே போனாலும் எல்லா இடத்துக்குமே போய் பார்க்குறான். அவனும் கிட்டத்தட்ட டிப்ரெஸ் ஆகிடுறான். இது ஏன் விட்டு கொடுக்குறான்னா, என்ன எ எதனால் விட்டு கொடுக்குறான் அப்படின்றது கிளியராக சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவன் வந்து அந்த மாதிரி வந்து விட்டு கொடுக்குற ஒரு டைப் கேரக்டர் அவன். அதனால வந்து 4 பேர் நல்லா இருக்கணும், இது நம்மளால் வந்து ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கிறான், ஏன் விட்டு கொடுக்குறது அப்படின்ற ஒரு டைப். அதனால வந்து அவன் லவ்வே வந்து விட்டு கொடுத்துட்றான். இதை பற்றி அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்கிறான். அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்கிறான், சரி பரவாயில்ல, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீ வந்துட்டு வேறு வேலை பாரு, இதுக்கு மேலே தியாவை பற்றி நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவனுக்கு வந்து அவங்க பெங்களூர் ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வருது ஆதிக்கு, இந்த மாதிரி வந்து தியாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி, சாரி வெட்டிங் ரிசப்ஷன் ஆக போகுது. வெட்டிங் ஈவினிங்கு சாரி ரிசப்ஷன் ஈவினிங்கும் வெட்டிங் வந்து நாளைக்கு மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, தியா சாப்டர் க்ளோஸ்டு, நீ திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்காது, ரியாலிட்டியில் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறான் அவன், இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து இன்னும் ரியாலிட்டிலே வரல, தியா தியா லைஃப் க்ளோஸ், இதுக்கு மேலே நீ பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சிங்கப்பூர் போகிறான், அதனால் இதுதான் லாஸ்ட் டைம் நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, இது மாதிரி நீ வந்து அவனை வந்து மறந்து தான் ஆகணும், இனிமேல் தியா பற்றி பேசக்கூடாது நம்மக்கிட்ட, இதுக்கு மேலே நீ பேசுனீன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு நான் வந்துட்டு நீ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நீ வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி என்ன நான் சொல்கிறது கேளுமான்னு சொல்லி அவங்க கெஞ்சுறான். அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இல்லை இந்த டாபிக் பேசாத, நீ வந்துட்டு அங்கே நாளைக்கு அங்கே போகல, அதனால நீ வந்துட்டு நம்ம 2 பேர் வந்து அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று பிளான் பண்ணி அவனை படுக்க வச்சிடுறாங்க. தூங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லேட்டராக போயிட்டு தூங்கின உடனே அவங்க அம்மா போயிட்டு, சாரி உன்னோட நல்லது தான் இது நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் நீ கேட்டது கொடுக்கல, நீ சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இவங்க அவுட்டிங் போகிறது, இவங்க அம்மா போய் பார்த்தா ரூமில் பார்த்தா காணோம். அப்புறம் தான் தெரியுது இவன் வந்து கெ மும்பை கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நேராக வந்துட்டு ஹீரோ ஆதி வந்துட்டு மும்பை வந்து அந்த ரிசப்ஷனுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அவன் 2 பேர் ரிசப்ஷன் பார்த்துட்டு கிளம்பும்போது என்ன ஆகுது, இந்த பெங்களூர் ஃப்ரெண்டு இவனோட இருக்கும்போது தியாவோட ஃப்ரெண்டு அவன் பார்த்துட்டு, வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை வேணாம் வேணான்னு தடுக்கிறான். இல்லையும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க.